ரிம்சான் டேய் ரிம்சான் என்ன என்ன விஷயம்? என்ன விஷயம் கேக்கா? ஏதோ காசுல நான் அவன்கிட்ட டெம்பட்டும் பெக்கவர்னா போட்டு கேட்டேன். நீ இல்லன்னா இல்லன்னு சொல்லிக்கிறான், இல்ல கடையாவர பண்றேன்னு சொல்லிக்கிறான். அதை விட்டுட்டு வீட்டை கால் பண்ணி சொல்லிக்கிறான் பாவி. இங்க பார், உங்களோட வீட்டை கால் பண்ணி செல்ல வேண்டிய நிலைமை செல்லியாச்சு. அதுக்கு உனக்கு நஷ்டேடா என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு போ. நஷ்டேடு குடுக்குறியா? குடு. எங்க வாப்பா ஆசை எனக்கு வாங்கி தந்தாரே நீலஜம்பு, அதை உணவு கொடுத்தானே, அதை திருப்பி கொடு. அவர் அடிக்கடி வேலையை கொண்டு ஒரு சோத்திரப்பா மோந்து நல்லா இருக்கீங்க, அபிச்ச முட்டி ஆட்டையை போட்டியே, அதை திருப்பி கொடு. கொடுக்க முடியுமா உன்னால? என்னத்துக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் இப்ப சொல்லி காட்டிட்டு டேய், நீ கடங்காடுத மட்டும் சொல்லடா, வீட்டுக்கு தெரியாம நான் களப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து சொல்றியாடா. நீ அதை மட்டும் சொல்லி கொடுக்கடா. களவெடுத்து வித்த காட்சியில வாங்கின சாமான என்னென்னு சொல்லி கொடுத்துச்சாடா. வீட்டு ஆட்டையை போட்டு சாமானும் கடைக்கு வந்து என்னென்னத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சா. இதுக்கு எல்லாம் நஷ்டம் கொடுக்க முடியுமானால? இது எல்லாத்தையும் இல்லாம செய்ய முடியுமானால? நீ இவ்வளவு செல்றியே, நீ களவெடுத்து மாட்டினது நான் தான் களவெடுத்து என்ன மாட்டி விட்டு நீ தப்பிக்கிட்டா. எல்லாரும் பாத்துருக்கீங்க, எங்க வாப்பா எனக்கு முதுகு பிய அடிச்சாரு. அப்ப சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அப்ப என் மானம் மரியாதை எல்லாமே போயிட்டு, அது எல்லாத்தையும் உன்னால திருப்பி தர முடியுமா? நான் மாட்டிவிட்டு ஒரு தரம் தான். ஆனா நீ ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்லி வாழ்நாளே மறக்க முடியாத அடி வாங்கி தந்துட்ட. இங்க பார், இன்னைக்கு சொந்தமா ஒரு கடை, பணம், பேரு, புகழ், அந்தஸ்து வச்சுக்க திமிருல என் குடும்பத்துல சண்டை உண்டாக்கி அடி வாங்கி தலையை உடைச்சி என் மண்டைக்கு தேங்கி இருந்த மசாலாவை தட்டி வெளியே எடுத்துட்டு இதுவரைக்கும் இந்த அக்கிரம நண்பனை தான் பாத்திருக்கேன். இனிமே இந்த அக்கிரம விரோதியா பார்க்க போறேன். இந்த உன்னோட காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்றையில இருந்து உன்னோட அழிப்பு காலம் ஆரம்பமாயிடுச்சு. உனக்கு எனக்குமான தர்ம யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த யுத்தத்துல உன்னோட பேரு, பணம், புகழ், அந்தஸ்து, சொந்தமா ஒரு கடன் திறந்து உன்னோட முன்னேற்ற தடுத்து நிறுத்தி நீ எப்படி எங்க வீட்டை என்ன மாட்டி விட்டியோ அதே மாதிரி உன்னையும் உங்க வீட்டை மாட்டி விட்டு ஓ மண்டையை உடைக்க வைக்கல. என் பேரு அக்ரம் இல்லடா. கடையே கடன்ல தான் ஓடுது. இதுல எங்கடா முன்னேற்றம்? வேண்டாம், நீ வந்து இந்த கடையை எடுத்துட்டு காசு தாடா, நானாவது கடன் பிரச்சனை இல்லாம இருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் நீ இந்த தலையில் அடிவட்டத்துல இருந்து இதே தான் வந்து சொல்லிட்டியா. எதுவுமே நடக்கிறாப்ல இல்ல. இப்ப அடுத்த வருஷம் வருவேன்.